பாடுபட்டதோ அதற்கு பாடுபட வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்கிறோம். படைவரிசை இரண்டாகிவிட்டது என்று வைதிக கும்பலும் வடநாட்டு ஏகாதிபத்தியமும் புதுகைக்கலாம். ஆனால் தெரிவித்துக் கொள்கிறேன், படை வரிசை இரண்டாக இருந்தாலும் கொள்கையும் கோட்பாடும் குறிக்கோளும் ஒன்றாக இருக்கிற காரணத்தால் வைதிகமைக்கும் வடநாட்டு ஏகாதிபத்தியத்திற்கும் சமர்த்தியாக நாம் விளங்குவோம் என்று தெரிவித்ததோடு இது ஒட்டுமாஞ்சேரி மாமரத்துக்கு பக்கத்திலே எப்படி ஒட்டுமாஞ்சேரி வருவதோ அதை போல திராவிடர் கழகத்துக்கு பக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என சொல்லி அதை இரட்டை குழல் துப்பாக்கியாக பொது வாழ்விலே நிலைநாட்டி காட்டி பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இழிவு செய்யப்படுவதை கண்டு நெஞ்சம் கொதித்து வடநாட்டு கங்கை கரையிலே நடந்து செல்கிற போது இவர்தான் பெரிய சாமியார் என்று சின்ன சாமியாரோடு நடந்து போகிறார் என்று சொன்னார்களே, அப்படி சாமியாராக தெரிந்தவர் பின்னாடி ருஷ்ய நாட்டுக்கு செல்வதற்கு முன்பு தாடி இல்லாத ராமசாமி மரபலேடிகளாரினுடைய அருமை திருமகள் நீலாம்பிகை அம்மையார் நடத்திய இந்திய எதிர்ப்பு மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற அடைமொழியை பெற்று நிரந்தரமாக அதனையே தனக்காக்கிக் கொண்ட அந்த பெரியார் அவர்கள் 11 மாத காலம் வெளிநாடுகளிலே சுற்றுப்பயணம் செய்து ருஷ்ய நாட்டிற்கு சென்று அந்த பொது உடைமை சாதனைகளை நேரிலே கண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுப்பினராக தன்னை பதிவு செய்து கொண்டு அந்த வெளிநாட்டு பயணத்தில் இருந்தவாறே புனே ஒப்பந்தத்தில் பாபா சாஹிப் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் கையெழுத்திடாதீர்கள், காந்தியார் கேட்டதற்காக கையெழுத்திடாதீர்கள் என்று அங்கிருந்தே அம்பேத்கருக்கு தந்தி அனுப்பி அதன் பின்னர் அவர் வாழ்க்கையிலே ஈரோடு நகரத்தில் ஈரோடு நகர்மன்ற தலைவர் பதவி உள்ளிட்ட 29 பதவிகளை 1919 ராஜினாமா செய்து